மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். என் பேர் தனசேகரன். நான் மத்திய மேற்கு சென்னை மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளராக இருக்கேன். நான் சின்ன வயசு 13 வயசுலேருந்து கேப்டனுடைய ரசிகர். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து செட் ஆகலை. அதனால் கேப்டன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு கிளம்புறோம். லட்டு திருப்பதி போயிருந்தேன். திருப்பதியில் லட்டு வாங்கிட்டு வந்து கேப்டனுக்கு வச்சு சாமி கும்பிட்டு போயிட்டு இப்போ நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வராங்க, பார்க்கறதுக்காக கிளம்புறோம். அன்னியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். நான் திருப்பதி போயிட்டு வைகுண்ட ஏகாதசி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். திருப்பதியில் லட்டு வாங்கிட்டு வந்துட்டு அன்னியார் கையிலையும் சுதீஷ் சார் கையிலையும் கொடுத்து கேப்டன்கிட்ட படைச்சி அன்னியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போகலான்னு வந்தோம். ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாளைக்கு போய்ட்டு என் பாப்பாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். எல்லோரும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னால் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போய் கேட்பாங்க. எங்களுடைய முதல் தெய்வம் கேப்டன் தான். சின்ன வயசில் 13 வயசுலேருந்து நான் கேப்டனுடைய ரசிகன். கேப்டன் தான் எனக்கு குலசாமி. அதனால் கேப்டன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போகலான்னு சொல்லிட்டு திருப்பதி போய்ட்டு லட்டு வாங்கிட்டு வந்துட்டு கேப்டன் காலடியில் வச்சு படைச்சி அன்னியார் கையிலையும் சுதீஷ் சார் கையிலையும் கொடுத்து படைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டுருக்கோம். அதுக்கு வந்திருக்கோம். கேப்டன் மறைவுக்கு அப்புறம் கேப்டன் ஒரு சித்தராக பார்க்கப்படுகிறாரு. எல்லோரும் அவங்க குலதெய்வம் கோயிலில் போய்ட்டு மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்க, அழகு போடுவாங்க. ஆனால் இங்கே கேப்டனை குலசாமியாக நினச்சி இங்கே மொட்டை அடித்து காது குத்துறது, அழகு போடுறது, இருமுடி கட்டின்னு வர்றது, அது மாதிரி எல்லா விஷயத்தையும் இங்கே கேப்டன் கோயிலில் செய்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் நானும் கேப்டன் காலடியில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டுன்னு வந்தேன். கேப்டன்னா பசி அறிஞ்சவர். யாருக்கு பசினாலும் கூப்பிட்டு டே நீ சாப்பிடாமங்கிற சாப்பிட்றான்னு சொல்லி அந்த முகத்தை பார்த்து பசியை கண்டுபிடிச்சி சொல்கிற ஒரு தலைவர். அதனால் கேப்டனை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா பசி அறிஞ்ச தலைவர். யாராக இருந்தாலும் சாப்பிடாதவன்னு பார்த்து சொல்லுவார், சாப்பிடலடா நீ சாப்பிட்டு வாடான்னு. அதனால் கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய், உன்னருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய். உன்னை தவிர எனக்கொரு சொந்தமேதுமில்லையே, உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கில்லையே. உன்னை தவிர எனக்கொரு சொந்தமேதுமில்லையே, உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லையே. என் வாழ்விலே நீ வந்தது வரமானதே. என் குருவே என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய், உன்னருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய். மானூர் வந்தால் மனம் மகிழ்ந்து ஆடுமே, மனக்குறைகள் நீங்கி ஆனந்தம் பொங்குமே. அருளான குரு உன்னை நினைத்தாலே போதுமே, வளமான வாழ்வு நலம் பல சேருமே. அருளான குரு உன்னை நினைத்தாலே போதுமே, வளமான வாழ்வு நலம் பல சேருமே. வேண்டுவோர் வாழ்வில் வெற்றிகள் மலர்ந்து வானமும் வசப்படுமே. என் குருவே என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய், உன்னருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய்.
கனவினில் வந்து மானூரு கழைத்தாயே, வேண்டி வந்த அன்பருக்கு அருள்மழை பொழிந்தாயே. சாமியின் சன்னதிக்கு வந்து வணங்கினால் போதுமே, சந்ததிக்கு விடியல் வந்து வாழ்வும் மலருமே. சாமியின் சன்னதிக்கு வந்து வணங்கினால் போதுமே, சந்ததிக்கு விடியல் வந்து வாழ்வும் மலருமே. வினையெல்லாம் தீர்ந்து மனமும் மகிழ்ந்து ஆனந்தம் நிலைத்திடுமே. என் குருவே, என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய். உன்னருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய். உன்னை தவிர எனக்கொரு சொந்தமேதுமில்லையே, உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லையே. உன்னை தவிர எனக்கொரு சொந்தமேதுமில்லையே, உன்னை தவிர வேறொரு பந்தம் எனக்கு இல்லையே. என் வாழ்விலே நீ வந்தது பரமானதே. என் குருவே, என் வாழ்வில் ஒளியை ஏற்றிடுவாய். உன்னருளால் நான் தேடும் வெற்றியை தந்திடுவாய். வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.